கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த நம்முடைய தேவாதி தேவன் ராஜாதி ராஜாவுக்கு துதி ஸ்தோத்திர கனமகிமை உண்டாவதாக. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு காலையில எழுந்த உடனே எனக்குள்ள ஆண்டவர் போட்ட ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், எந்த விதமான ஆராதனையை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இப்போ சில பேருக்குலாம் கேள்வி இருக்கும், நான் கொடுக்கறதெல்லாம் ஏசப்பா வாங்கிக்கிறாரா, இல்லாட்டி நான் ஆராதிக்கிற ஆராதனைலாம் ஏசப்பாவுக்கு பிடிக்குதா, நான் ஜெபிக்கிற ஜெபத்தெல்லாம் ஏசப்பா கேட்கிறாரா? இப்பெல்லாம் நம்ம நினைப்போம் இல்லையா? அது உண்மைதான். கட்டாயம் இப்படிப்பட்ட எண்ணம் நமக்குள்ள வரணும், கட்டாயம் வரணும். பாருங்க, ஆண்டவர் எந்த விதமான ஆராதனையை கர்த்தர் நம்மிடத்துல விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், இங்க வசனத்தை பாருங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. எது புத்தியுள்ள ஆராதனை? ரொம்ப அப்படியே மியூசிக்கை போட்டு டம்மு டம்னு அடிச்சு புகையை எழுப்பி லைட்டை போட்டு ஆடி பாடி அப்படியே வேர்க்க நரம்பு புடைக்க அப்படி ஆராதிக்கிறத ஆராதனை? அதெல்லாம் இல்லைங்க. ஒரு சிலருக்கு பாட்டே பாட தெரியாது, என்ன பண்றது? அப்ப அவங்க ஆராதனையை கர்த்தர் ஏத்துக்கிற மாட்டாரா? ஒரு சிலருக்கு கிட்டாரே வாசிக்க தெரியாது, கீபோர்டே இசைனால என்னன்னு தெரியாது, அவங்க ஆராதனையை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? இல்லை. யார் யாருக்கெல்லாம் சரீரம் இருக்குதோ அந்த சரீரத்துல பரிசுத்தமா அந்த சரீரத்தை பேணி பாதுகாத்தாலே போதும். அதுவே நீங்கள் தேவனுக்கு மறைமுகமாக ஆராதனை செய்வதற்கு ஒரு அடையாளமா இருக்கிறது. எனவே நமக்குள்ளே தோன்றுகிற பாவ உணர்வுகளை நாம் கட்டுப்படுத்தி அதை நம்முடைய சரீரத்தொட்டு விலக்கி தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலே போதும். அதுதான் உண்மையான ஆராதனை. என்ன பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு பாட தெரியாதவர்களா இருக்கலாம், நீங்க ஒரு இசை வாசிக்க தெரியாதவர்களா இருக்கலாம். சரீரத்தை மட்டும் நீங்க பரிசுத்தமா, உங்க சரீரத்தை மட்டும் தேவனுக்கு பிரியமா வச்சு பாருங்க. அது நீங்கள் மறைமுகமாக தேவனுக்கு அவருக்கு பிரியமான ஆராதனையை கொடுத்து கொண்டு வருகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனவே நாம் ஜெபிக்கலாமா? இன்னைக்கு ஆண்டவர்ட்ட பரிசுத்தத்துக்காக ஜெபிக்கலாம். இந்த வெள்ளிக்கிழமை கூட ஆண்டவர் நம்மளை பரிசுத்தத்தினால் நிரப்பும்படியாக நம்முடைய உச்சிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் நமக்கு ஒரு பரிசுத்தம் தேவை. ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய சமூகத்துல வருகிறோம். எங்களுடைய சரீரத்திலே காணப்படுகிற எல்லா பாவங்கள், எங்க சரீரத்துல காணப்படுகிற எல்லா அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு எடுத்து போட்டு உம்மை பிரியப்படுத்தி ஆண்டவரே உம்மை சந்தோஷப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கையை இன்று எங்களுக்கு தாரும். அதுவே உமக்கு நாங்கள் செய்கிற புத்தியுள்ள ஆராதனையா இருக்கிறதப்பா. இந்த வீடியோவை பார்க்கிற எல்லாருக்கும் ஒரு பரிசுத்தத்தை தாரும். எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசுத்தத்தை தாரும். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நம் சரீரத்தை பரிசுத்தமாய் வைப்போம். புத்தியுள்ள ஆராதனையை அவருக்கு நாம் கொடுப்போம். God bless you.